கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட இடைப்படுகின்ற வார்த்தை ஏசாயா 29ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஆகையால் ஆபிரகாமை மீட்டுக்கொண்ட கர்த்தர் யாக்கோபின் வம்சத்தை குறித்து, இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை, இனி அவன் முகம் செத்துப் போவதும் இல்லை. ஆம், இந்த வார்த்தையின் மூலம் தேவன் இன்றைக்கு நம் ஒவ்வொருவரோடும் கூட தீர்க்க தரிசனமாக இடைப்பட விரும்புகிறார். ஆம், ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு ஆபிரகாமின் வம்சமாகிய நம்மை குறித்து அவர் சொல்லுகிற வார்த்தை, இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை, இனி அவன் முகம் செத்துப் போவதுமில்லை. இதில் யாக்கோபு அப்படிங்கிற அந்த பேரை எடுத்துட்டு உங்க பேரை சொல்லிட்டு இந்த வார்த்தையை நீங்க சொல்லுங்க. இனி உங்கள் முகம் வெட்கப்படுவதில்லை, இனி உங்கள் முகம் செத்துப் போவதுமில்லை. ஒருவேளை இதுவரைக்கும் ஒருவேளை வெட்கப்பட்ட சூழ்நிலையில, அவமானப்பட்ட சூழ்நிலையில எல்லாருக்கும் முன்பாகவும் உங்கள் முகங்கள் செத்துப்போன நிலைமையில இருந்திருக்கலாம். ஆனா இனிமேல் தேவன் செய்ய போகிற காரியங்கள் அது பயங்கரமானவைகளாய் இருக்கும். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்று சொன்னது போல, இன்றைக்கு அவரையே நோக்கி பார்க்கிற உங்களுடைய முகங்களை அவர் பிரகாசமடையச் செய்கிற தேவன் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டீர்களானால், இன்றைக்கு உங்களுக்கு இருக்கிற என்ன வெட்கமா இருந்தாலும் அதிலிருந்து நீங்க முதல்ல உங்க இருதயத்திலிருந்து நீங்க அதிலிருந்து வெளியே வரும்படி தேவன் விரும்புகிறத நான் பார்க்கிறேன். இல்ல, என் முகத்தை பிரகாசிப்பிக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். என்னுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் என்னுடைய முகத்தை பிரகாசிப்பிக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். ஒருவேளை அன்றைக்கு பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். அன்றைக்கு யோசேப்புக்கு விரோதமாய், தாவீதுக்கு விரோதமாய் எல்லாம் வெட்கப்படுத்தும்படியான சூழ்நிலைகள். அங்கே தாவீதுக்கு விரோதமாய் அந்த கோலியாத்துக்கு எதிரான அந்த யுத்தத்துல அவனுடைய சகோதரர்கள் எல்லாம் அவனை கடிந்து கொள்றாங்க. நீ ஏன் இங்க வந்தன்னு கேட்கறாங்க. அப்படி ஒரு அவனை வெட்கப்படுத்தும்படியான சூழ்நிலைகள் தான் அங்க இருந்தது. ஆனா அங்கே தேவனையே நம்பி அவருடைய உடன்படிக்கையே சார்ந்து இருந்த தாவீதுனுடைய முகத்தை தேவன் பிரகாசிக்க செய்ததை நம்ம பார்க்கிறோம். யோசேப்பினுடைய முகத்தை அவர் பிரகாசமடைய செய்ததை பார்க்கிறோம். அங்கே தானியேலுடைய முகத்தை அவர் பிரகாசமடைய செய்ததை நம்ம பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கும் உங்களுக்கு ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு வெட்கத்தின் சூழ்நிலைக்குள்ள நான் இருக்கிறேனேன்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா, உங்களையே நினைவாய் கொண்டிருக்கிற ஒரு தகப்பன் உங்களுக்கு இருக்கிறார். அவரை மாத்திரம் நீங்க நோக்கி பாருங்க. உங்க சூழ்நிலைகள் அப்படியே மாறுகிறதை நீங்கள் நிச்சயம் பார்ப்பீர்கள். எவ்வளவு பெரிய சிறையிருப்பு இருந்தாலும், எவ்வளவு பெரிய போராட்டங்களா இருந்தாலும், அத்தனையிலும் இருந்து உங்கள் தகப்பன் உங்களை வெளியே கொண்டு வருகிறதை நீங்கள் காண்பீர்கள். நம்ம பார்க்கிறோம் ரோமர் 10:11 அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ அவரை விசுவாசிக்கிற எவனும் வெட்கப்பட்டு போக மாட்டானா? அப்ப இன்றைக்கு நீங்க யார விசுவாசிக்கிறீங்க? மனிதர்களை நம்பி மனிதர்களுடைய வார்த்தையை சார்ந்து கொண்டிருக்கிறீர்களா? இல்ல, என்னை படைத்தவர் ஒருவர் இருக்கிறார், என் சிருஷ்டிகரே எனக்கு நாயகர், அவர் எனக்கு எல்லாவற்றிற்கும் எல்லாமுமா இருக்கிறார் என்று சொல்லி நீங்க அவரை நம்புறீங்களா? இப்ப அவரை நம்புற யாரும் வெட்கப்பட்டு போக மாட்டோம் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஏன்னா தேவன் மேல நம்ம வைத்திருக்கிற விசுவாசம் நமக்குள்ள இருக்கிற ஆழமான பயங்கள்ல இருந்தும் வெட்கத்துல இருந்தும் நம்மை வெளியே கொண்டு வந்து நமக்கு ஒரு தைரியத்தையும் கனத்தையும் அங்கே தேவன் நமக்கு தருகிறத நம்ம பார்க்கிறோம். அததான் யோவேல் 2:26, 27ல கூட பார்க்கிறோம். நீங்கள் சம்பூரணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அப்போ நம்ம சம்பூர்ணமா சாப்பிட்டு திருப்தி அடைந்து அதிசயமா நடத்திட்டு வந்த நம்ம தேவனை துதிக்கிற நாட்களுக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். அவருடைய ஜனங்களாகிய நாம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லையாம். அப்போ இன்றைக்கு ஒண்ணே ஒண்ணு உங்க இருதயத்தின் ஆழமா பதிக்க வேண்டியது, உங்க சூழ்நிலை எதுவா இருந்தாலும் நிச்சயமாய் அவர் உங்களை பிரகாசிக்க பண்ணுகிறார், பிரகாசிப்பிக்க பண்ணுகிறார். நீங்க ஒரு காலம் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க அப்படிங்கிறது தான் அவருடைய வாக்குத்தத்தமா இருக்கிறது. அவருடைய வாக்குத்தத்தத்தை நாம் நினைவு கூறும்போது அவருடைய இருதயத்தை நம்ம அங்க பார்க்கிறோம். அப்போ என் பிள்ளை ஒரு நாள் வெட்கப்பட்டு போகக்கூடாதுங்கிறது தான் அவருடைய எண்ணமா இருக்கிறது என்றால், இன்றைக்கு நீங்க ஒரு நாளும் ஒருவரும் வெட்கப்பட்டு போக வேண்டிய சூழ்நிலைக்குள்ள தேவன் உங்களை கொண்டு வருவதில்லை என்பதை நீங்கள் அறிந்து கொண்டீர்களானால், நீங்கள் அறிந்து கொண்டதை பெற்றுக்கொள்வதும் நிச்சயமாயிருக்கிறது. அப்போ இன்றைக்கு அவரை விசுவாசிக்கிறவன் அந்த விசுவாசத்தினாலேயே அவன் பிழைப்பான், நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு நீங்கள் பிழைக்கும்படியாய், இன்றைக்கு உங்கள் முகங்களை பிரகாசிப்பிக்க பண்ணும்படியாய் அவர் அதிசயமாய் உங்களை நடத்தி வந்த
அந்த பாதைகள் எல்லாம் நினைச்சு நீங்க துதிக்கிற நாட்களுக்குள்ள நீங்க வந்திருக்கிறபடியினால், உங்கள் முகங்கள் ஒரு காலும் வெட்கப்பட்டு போவதில்லை என்பதை அறிந்து விசுவாசித்து நன்றி செலுத்த ஆரம்பியுங்கள். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இனி ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களுடைய முகங்கள் வெட்கப்படுவதில்லை. இனி எங்களுடைய முகங்கள் செத்துப் போவதில்லை என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. ஒரு நாள் எங்கள் முகங்களை வெட்கப்படுத்தாதவர், ஒரு நாளும் எங்கள் முகங்களை செத்துப் போகச் செய்யாதவர், இந்த நாளிலும் எங்களோடு கூட இருந்து கரம் பிடித்து நீர் எங்களை நடத்துகிறபடியினால் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி வேதம் சொல்லுதுப்பா. உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை அப்பா. ஆண்டவரே, நீர் இருக்கிறீர், எங்களோடு கூட நீர் இருக்கிறீர், எங்களோடு கூட நீர் உலாவுகிறீர், எங்களோடு கூட நீர் நடக்கிறீர் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாய் இருக்கிற எங்களை யாரும் எதுவும் ஆண்டவரே எங்களை கரம் நீட்டி பேச, ஆண்டவரே அப்பா எங்களை ஆண்டவரை குற்றப்படுத்த யாராலயும் முடியாது என்பதை நாங்கள் அறிந்து விசுவாசித்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்பதை அறிந்து விசுவாசித்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். துதி கன மகிமை யாவையும் இயேசு ஒருவருக்கே செலுத்துகிறோம். கர்த்தரும் மீட்பருமாகிய இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.